ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டு மை சுவை உறவுகளே. வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ். நான் உங்கள் தோழி சிரி. இன்றைக்கி நாம் சூப்பர் சுவையில் தக்காளி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஸ்டெப் 1 போகலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோனையே இது கூட நாம் எடுத்து வச்சுருந்த 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்தோனையே இது கூட நாம் எடுத்து வச்சுருந்த 3 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் அந்த எண்ணெயோடு அந்த பச்சை மிளகாய் நல்லாவே சேரும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே நான் ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அடியில் பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்ல சாஃப்ட் ஆயிடுச்சு. இது கூடயே 3 மீடியம் சைஸ் தக்காளியை அதனுடைய தோலை நீக்கிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. அந்த தக்காளியோட எல்லா பக்கமும் அந்த உப்பு படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க சுவை உறவுகளே. இப்போ பாருங்கள், அந்த தக்காளி எவ்வளவு அழகாக நல்ல மசிஞ்சு வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஒரு கன்சிஸ்டன்சி தான் நமக்கு தேவைப்படுது. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உரப்புக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூனே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு, அதனால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த தக்காளியோடு நல்லா கலந்தோன்னே அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலா சேர்த்துருக்கிறதுனால அடியில் பிடிக்கும். ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த மசாலாஸ் எல்லாமே அந்த தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தோடையும் சேர்ந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது கூடவே நான் எடுத்து வச்சுருந்த 2 கப்பு சாதத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். சாதம் நம்ம நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் இதில் ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த ஈரத்தன்மை இருக்கும் பொழுது சாதம் அப்படியே ஒட்டிக்கும். ஸோ அதனால் நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் இதில் நம்ம ஆட் பண்ணணும். அந்த மசாலாஸோட அந்த சாதம் நல்லாவே ஒட்டணும். அதனால் நல்லா கலந்து விடுங்க. 2லேருந்து 3 பேருக்கு இந்த சாதம் போதுமானதாக இருக்கும். எல்லா பக்கம் இருந்து நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த சாதமுடைய வெள்ளை நிறம் தெரியாமல் அந்த மசாலாஸ் எல்லாத்தோடையும் நல்லாவே கலக்கும். ஸோ அதனால் நல்லா திரட்டி கிண்டி விடுங்க. நான் இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ண 1/4 டீஸ்பூன் எதுக்காகனா அந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா மஷியாகி வரதுக்கு தான். இது நான் சுவைக்காக ஆட் பண்ணது. இப்போ பாருங்கள் சுவை உறவுகளே, அருமையான தக்காளி சாதம் ரெடி பண்ணியாச்சு. அருமையான சுவைகளோடும் எளிமையான செய்முறைகளோடும் நிறைய ரெசிபிஸ் எங்கள்கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிகள் கூடி என் அருமை சுவை உறவுகள்.